என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 3 ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் 10 பல் பூண்டையும் நல்லா இடித்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாங்க. இப்போ 3 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இதில் 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாங்க. வத்தப்பொடி சேர்த்தா பிறகு 1 செகண்ட் மட்டும் வதக்கினா போதும். இப்போ இது கூடவே 2 தக்காளி பழத்தை நல்லா பெரிய பெரிய தக்காளி பழத்தை நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த தக்காளி அதிகமாக இருக்கும். இது நல்லா வெந்து சுருங்கி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ இது கூடவே நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இதில் ஒரு சில்லளவு தேங்காய்ச்சில் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் 5 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வலுவலுன்னு தேங்காய் பேஸ்ட் அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மூடி வச்சு கொதிக்க விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமகமன்னு வாசனையோடு இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா தள்ளி தள்ளி ஊற்றிக்குங்க. நம்ம ஊற்றும் போது அந்த முட்டை களைஞ்சிடக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தனித்தனியாக நம்ம ஊற்றினோம்னா எதுவுமே உடஞ்சி போகாமல் சூப்பராக வந்துருங்க. இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வாவ்! இப்போ நம்மளுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூடவே கொஞ்சமாக மல்லிச்செடி தூவி இறக்கிடலாங்க. இந்த முட்டை குழம்ப சூடான சாதம், சப்பாத்தி, தோசைன்ட்டு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது போல் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்! அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.